பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் எல்லாருக்கும் ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அன்பை தெரிந்து கொள்கிறேன். இந்த பெரிய வியாழக்கிழமை நமக்கு தியானிக்கும்படியாக கொடுத்திருக்கிற தலைப்பு யூகாரிஸ்ட், லைஃப் கிவிங் லவ். திருவிருந்து அது வாழ்வையே கொடுக்கும் அன்பு, லைஃப் கிவிங் லவ், ஜீவனையே கொடுக்கும் அன்பு. யூகாரிஸ்ட் என்பதற்கு நேரடியான பதில், நேரடியான அர்த்தம் திருவிருந்து என்பது அல்ல. இயேசு கிறிஸ்து திருவிருந்தை ஆசிரித்த பொழுது அதிகமாக நீங்கள் வேதாகமத்தை திருப்ப வேண்டியது, நீங்கள் எல்லாவற்றையும் மனதில் நீங்கள் நினைவுக்கு கொண்டு வாருங்கள். மத்திய சுவிசேஷம் 26வது அதிகாரம், மார்க்குடைய சுவிசேஷம் 13, லூக்காவுடைய சுவிசேஷம் 22, யோவானுடைய சுவிசேஷம் 12 துவங்கும் 12 ஏறக்குறைய 18 வரை எல்லா பகுதியிலும் உள்ளடக்கி தான் நாளை நாம் தியானத்தை மேற்கொள்கிறோம். ஆகவே நீங்கள் வேதாகமத்தை அடிக்கடி பொருட்ட வேண்டிய அவசியம் இல்லை. மனதில் நாம் தெரிந்திருக்கிற சம்பவங்கள் தானே, அதை அப்படி நீங்கள் கொண்டு வாருங்கள். இந்த இடத்துலலாம் இப்போது நாம் வாசிக்க கேட்ட கொரிந்தியர் 1:11 அதிகாரத்தில் 23-29 வரை வாசித்தோம். அதிலும் அதுபோல இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகை ஆசரிக்கும் போது சீசர்களோடு கூட அவர் பந்தியை ஆசீர்வதித்து கொடுக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை நாம் திருவள்ளுவர் இப்பொழுதும் நாம் பயன்படுத்துகிறோம். எப்படி சொல்கிறோம்? அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அந்தபடியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த ஸ்தோத்திரம் பண்ணி அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுதான் யூகாரிஸ்ட். நன்றி படைத்தல், காரிஸ் என்றால் தேங்க்ஸ் கிவிங், நன்றி படையல், ஸ்தோத்திரம், அதுதான் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லி அதை ஆசீர்வதித்து அவருக்கு கொடுத்தார் என்று நாம் ஆராதனைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அதுதான் யூகாரிஸ்ட், ஸ்தோத்திரம் பலி. அதுக்குள்ளாக அடங்கியிருக்கிறது தான் ஜீவனையே கொடுக்கும் அன்பு. இதுதான் இந்த வருடத்திலே நாம் பிரதானமாக வைத்து நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பு சற்று பழைய நினைவுகளுக்காக நாம் கடந்து வருவோம். இது ஒரு பஸ்கா பண்டிகை என்று நாம் அறிந்திருக்கிறோம். பஸ்கா பண்டிகையுடைய நினைவு, ஆங்கிலத்தில் பாஸ்ஓவர். இந்த கடந்து போகுதல் என்பது அதனுடைய அர்த்தம். எதை கடந்து போகிறார்கள்? எகிப்து தேசத்திலே 430 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாய் இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மோசேயுடைய தலைமையிலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டு செங்கடலை கடந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு போகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து அவர்கள் எல்லா வருடங்களிலும் இந்த பஸ்காவை விடுதலை விழாவாக கொண்டாடினார்கள். நினைவு கூறுதல், ஆண்டவர்களை விடுவித்தார். நாம் எப்படி இந்திய தேசத்தில் சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிறோமோ, ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடுகிறோமோ, அதே போல அவர்களும் தேவன் தங்களை விடுவித்தார் என்பதை நினைவு கூர்ந்து செய்கிறார்கள். இந்த நினைவு கூறுதல் என்பது என்ன? யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் இந்த பஸ்காவை எப்படி அவர்கள் ஆசரிக்க வேண்டும் என்று ஒரு பஸ்காவுக்கான அந்த ஆசரிப்பு முறைமைகளை அந்த சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த பஸ்கா அல்ல, அதை ஆசரிக்க வேண்டிய முறைமைகள். அதில் பழுதற்ற 1 வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டி, அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலே தெளித்திருக்க வேண்டும். அதுதான் இஸ்ரவேலர்கள் என்பதற்கான அடையாளம். அவ்வழியாய் சங்கார தூதன் கடந்து செல்லும் பொழுது எந்த நிலைக்கால்களெல்லாம் ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இருக்கிறதோ அந்த வீட்டில் உள்ள தலையச்சங்களையும் தலைமையாய் பிறந்திருக்கிற எந்த ஜீவனையும் எடுக்காமல் சங்கரிக்காமல் சங்கார தூதன் கடந்து போய்விடுவான். அதன் பின்பதாக
எகிப்திலே இருக்கிற அந்த ஜனங்கள் மத்தியிலே இருக்கிற பகுதிக்கு, அதாவது ஆட்டுக்குட்டியுடைய ரத்தம் இல்லாத நிலைக்காக இருக்கிற வீட்டில் இருக்கிற தலையச்சங்களையும் தலைப்பிள்ளையாக பிறந்திருக்கிற சகல மிருகஜீவன உயிரினங்களையும் சங்கார தூதன் சங்கரித்து போடுவான். ஆக இந்த எகிப்து தேசத்திலே எகிப்தியர்களும் இருக்கிறார்கள், இஸ்ரவேலர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த வாதிகளோ சங்கரிப்பு தூதனுடைய தண்டனையோ இந்த கோசேன் நாட்டில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்குள் கடந்து வரவில்லை. தேவனுடைய பாதுகாப்பு. அதன் பின்பதாக செங்கடலை கடந்து அந்த நாட்டினுடைய எல்லையும் கடந்து போய்விட்டார்கள். அப்படி விடுதலை பெற்றார்கள். 1000 ஆண்டுகள் கடந்து போய் கொண்டிருக்கின்றன. அதை நினைவு கொண்டு யூதர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அதை நினைவு கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததற்கு பின்பதாக அதனுடைய கண்ணோட்டம் மாறுகிறது. அது எப்படி மாறுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்குள்ளாக வரும்போது அவர் முதல் முறையாக யோவான் ஸ்நானத்திலே சென்று யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுக்க போகிறார். அவர் அங்கே வருகிறார் என்று கண்டபொழுது யோவான் 21 இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானர் அவரை அறிமுகப்படுத்துகிறார். இதுவரைக்கும் பாவ பரிகாரமாக ஆட்டுக்குட்டியும் விடுதலைக்கு அடையாளமாக ஆட்டுக்குட்டியும் பலியாக்கப்பட்டவருடைய ரத்தம் தான் அதற்கு அடையாளமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது யோவான் ஸ்நானம் சொல்கிறார், அப்பொழுது யாருக்கும் முடியவில்லை. இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லும்போது அந்த ரகசியத்தை அதிகமாக யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அதன் பின்பதாகவும் பஸ்கா நடக்கிறது. பஸ்கா பண்டிகையிலே இயேசு கிறிஸ்து சிறு வயதிலிருந்தே 12ஆம் வயதிலே அவர் பஸ்கா பண்டிகைக்காக அந்த போனதையும் நாம் பார்க்கிறோம். அதன் பின்பதாக எருசலேமுக்கு ஊழியத்தை துவக்கிற பின்பதாக அந்த பஸ்கா பண்டிகை நாட்கள் எல்லா ஆயுதங்களும் போவாங்க. அப்படி இவர் போனதையும் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த முறை அவர் போயிருப்பது ஆட்டை பலி கொடுக்க அல்ல, தன்னையே பலியாக்க. அதுதான் குருத்தோலை ஞாயிறன்று இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள் நுழைந்திருக்கிறார். தன்னையே பலியாக்குவதற்காக போயிருக்கிறார். அது இப்பொழுதும் அவர் சொல்கிறார், இது ஒரு நினைவு தான். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இதுவரை பஸ்காவை நினைவு கொண்டார்கள் அந்த விடுதலையை. ஆனால் இப்பொழுது இருக்கிற நினைவு கூறுதல் அது அல்ல. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக ஒரு மாற்று முறையை அவர் உருவாக்கிய தினம்தான் இந்த நாள். அது இந்த நாள் என்பது it is not the remembrance of the exodus. யாத்திராகமத்தை நடந்த அந்த பிரயாணத்தை நினைவு கூறுவதா அல்ல. இயேசு கிறிஸ்து இப்பொழுது சொல்கிறார், in remembrance of me, என்னை நினைவுகள். இதுவரைக்கு remembrance of exodus, but இப்பொழுது remembrance of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுதல், யாத்திராகமத்தை அல்ல. அதுதான் இந்த நாளுடைய ஒரு விசேஷம். முதலாவதாக இதுதான் இந்த பஸ்காவுக்கு முன்பதாக இருந்ததும் இப்பொழுது நடைபெறப் போகிறது. அடுத்தபடியாக preparation for பஸ்கா. இந்த பஸ்காவுக்கான ஆயத்தம் என்பது அது ஆச்சரியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீங்கள் இந்த கிராமத்துக்குள் போக, ஒரு மனுஷன் தண்ணீர் குடத்தை எடுத்துக்கொண்டு போகும். இது பழக்கத்தில் யூத வழக்கத்தில் இல்லாத ஒரு காட்சி. ஒரு ஆண், ஒரு மனிதன் தண்ணீர் எடுக்கிற வழக்கம் அங்கே கிடையாது. ஆனால் சொல்லுகிறார், ஒரு தண்ணீர் குடத்தை ஒரு மனுஷன் சுமந்து கொண்டு போகும். அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், எங்களுடைய ஆண்டவருக்கு இந்த பஸ்கா விருந்து ஆயத்தம் பண்ணுவதற்கு ஒரு வீடு வேண்டும் என்று சொல்லுங்கள். அந்த மனிதன் காட்டுவார்கள். அங்கே அவர்கள் அந்த வீட்டை ஆயத்தம் செய்ய பார்த்த பொழுது அது ஆயத்தமாகவே இருக்கிறார். பஸ்காவிற்கு ஆண்டவர் எப்படி ஆயத்தம் பண்ண வேண்டுமோ அதன்படி ஆயத்தமாகவே இருக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவுடைய திட்டத்திற்கு இந்த பூமியில உள்ள மனிதர்களையும் வீட்டையும் சூழ்நிலையும் கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் பிதாவானவர். அவர்கள் தரையில் அமர்வது போல நம்முடைய காட்சிகளை பார்க்கிற இவ்வளவு பெரிய மேசை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. தரையிலே அமர்வு போல சின்ன ஒரு மேசை, அதில் அவர்கள் கீழே அமர்ந்து அந்த மேசையை வைக்கக்கூடிய சின்ன மேசை தான் அந்த நாட்களிலே திருவிழத்துக்காக வைக்கப்பட்ட அந்த மேசை. அப்படி ஒரு மேசையை அதை கம்பளம் வைக்கப்பட்ட ஒரு அருமையான ஒரு மேல் வீட்டை அவர்கள் காண்கிறார்கள். அங்கே கிறிஸ்து போகிறார். ஆயத்தம், அந்த ஆயத்தம் நேர்த்தியாக நடந்திருக்கிறார். இந்த நாளில் கூட இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம், அவருடைய கடைசி நாப்போச்சனம் இவைகளெல்லாம் நினைவுகிறால் ஆண்டவருக்காக நம்முடைய இருதயத்தையும் இந்த நாளில ஆயத்தம் செய்து விட வேண்டும். இப்படி அங்கே திருமணத்திற்கான அருட்சாதனங்கள் அப்பமும் திராட்சரசமும் அங்கே இருக்கிறது. ஆனால் இதன் இடையே இயேசு கிறிஸ்து ஆச்சரியமான ஒரு செயலை செய்கிறார். அது என்ன செயல் என்றால், அவர் தன்னுடைய அதிகாரப்பூர்வமான வஸ்திரத்தை மாற்றி வைத்துவிட்டு அவரை ஒரு துண்டு எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு ஒரு பாத்திரத்தையும் எடுத்து அந்த தண்ணீர் நிறைந்த பாத்திரத்தை எடுத்து சீஷருடைய கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார். அது அந்த நாட்களிலே அடிமைகள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. அடிமைகளாக இருக்கிறவர்கள், அது மட்டுமல்ல, பெரும்பாலும் யூதனுடைய கால்களை கழுவ கூட அவர்கள் அடிமைகளை பயன்படுத்த மாட்டார்கள். புறச்சாதியரை கொண்டு வந்து புறச்சாதியை அடிமையா இருக்கிற வைத்துதான் பெரிய எஜமான்கள், ஆளுகிற அதிகாரிகள் இந்த செயலை செய்வார்கள். அடிமைகளும் புறச்சாதிகள் தான் செய்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கால்களை கழுவ ஆரம்பிக்கிறார். எப்பேற்பட்டவர்கள் என்று நமக்கு தெரியும். தன்னை 30 வெள்ளிக்காசுகளால் காட்டிக் கொடுக்க போகிற யூதாஸ் கரியோத்துடைய காலையும் கழுகிறார். தன்னை சீக்கிரமாய் மறுதலித்து போகக்கூடிய பேதுருவும் இருக்கிறார். தன்னை மறுதலிப்பார் என்று அறிந்திருந்தும் பேதுருடைய கால்களையும் கழுவ போகிறார். இப்படி அவர் சிதறந்து போக போகிறார்கள். கூடையாக நிற்க போகிறவர்கள் என்று அறிந்திருந்தும் அத்தனை கால்களையும் கழுவுகிறார். பேதுரு தடுக்கிறார். ஆண்டவரே, இதை செய்ய வேண்டாம், நான் அதற்கு பாத்திரவான் அல்ல என்பதை உணர்ந்தவர், நீர் எனக்கு செய்ய வேண்டாம். அதனுடைய சத்தியத்தை இயேசு கிறிஸ்து சொன்னபோது என்னை முழுமையாய் கழுவும் என்று ஒப்புக் கொடுக்கிறார். இதன் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்லிக் கொடுக்கிறார் தெரியுமா? நாம் தாழ்மையை மட்டும்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் தெளிவாக நிலையில அதனை நாம் வாசிக்க கேட்டு மரமா யோவான் சுவிசேஷத்திலே 13ஆம் அதிகாரத்திலே அன்பு கூறுங்கள். ஆண்டவரே, நீ போதகரே என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னால், நீங்களும் போய் உங்கள் சகோதரருக்கு நீங்களும் போய் அப்படியே செய்யுங்கள். அதற்கு ஆதாரம் என்ன சொல்கிறார்? அன்பு கூறுங்கள். 13ஆம் அதிகாரம் தொடர்கிறது. அவருடைய கிரியைகளும் அப்படித்தான் சொல்கிறது. நீங்கள் ஒருவர் அன்பு கூறுங்கள். அன்பு கூறுவதன் மூலம் இந்த செயல்பாட்டை நீங்கள் செயல்படுத்துங்கள் என்று சொல்கிறார். இதனுடைய நடுவே இப்பேற்பட்ட உன்னதமான கிரியை செய்து நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அன்பு கூறுங்கள், பாரபட்சம் தாழ்த்துங்கள், ஒருவரை சேர்த்துக் கொள்ளுங்கள், பாரபட்சமே வேண்டாம் என்பதை உன்னதமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இதனால அடையாளமாக சில இடங்களை செய்கிறார்கள். ஆனால் நாம் உள்ளத்தில் நாட்கள் உண்டு. ஒருவர் அன்பு கூறுவதன் மூலமாக இந்த செயலை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். ஒருவருடைய அங்கீகரிக்கிறது மூலமாக இதனை நாம் செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட செயலை செய்கிறார். அதன் பின்பதாகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவருக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பகிர்ந்து கொடுக்கும் பொழுது இந்த இதுவரை தேவன் விடுதலை ஆக்கினாரே, அதை நினைவுகூர்ந்து செய்யுங்கள் என்றுதான் இதை சொல்லிக் கொடுத்தார்கள். பிதாக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள், பிள்ளைகள் செய்தார்கள்.
இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதை நினைவு கூற வேண்டாம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உருவாக்கப்பட்டிருக்கிற புது உடன்படிக்கை, இப்பொழுது உடன்படிக்கையை மாற்றுகிறார். ஆக இந்த திருவிருந்து என்பது முதல் கருத்தாக நாம் பார்த்தது ரிமெம்பரன்ஸ். இட் இஸ் நாட் தி ரிமெம்பரன்ஸ் ஆஃப் எக்ஸோடஸ். யாத்திராகமத்தினுடைய அந்த பிரயாணத்தினுடைய அந்த விடுதலையினுடைய நினைவுகூறுதல் அல்ல. அது அந்த விடுதலை என்பது இட் வாஸ் a political liberation. அரசியல் ரீதியாக எகிப்தியர்கள் ஒரு நாட்டுக்கு கீழே அடிமையாக இருந்தார்கள். நாம் சொல்கிறோம், நம்ம ஆங்கிலேயருக்கு கீழாக நாம் அடிமையாக சொல்கிறோம். அதே போல அவர் எகிப்திற்கு நிலைக்கு அடிமையாக இருந்தார்கள். அவர் விடுவிக்கப்பட்டார்கள். இது அரசியல் ரீதியாக ஒரு விடுதலை. ஆனால் இப்பொழுது தெய்வ திட்டம் என்ன? They need a spiritual liberation. ஆவிக்குரிய விடுதலை வேண்டும். அதற்காக சொல்கிறார், என்னுடைய ரத்தத்தை சிந்தி என்னுடைய சரீரத்தை நான் மீட்க கொடுத்து உடைக்க கொடுத்து புது உடன்படிக்கை உண்டாக்குகிறேன். ஆக பழைய உடன்படிக்கை போய்விட்டது, இப்பொழுது புது உடன்படிக்கை. ஆக திருவிருந்து இந்த நாளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கிற பிரதானமான கட்டளை உடன்படிக்கை. அது புது உடன்படிக்கை. அதோடு அடுத்த கட்டத்திலும் கடன் சொல்றார். திருவண்ணை கொடுக்கும் பொழுதே அப்பத்தை கொடுக்கும் பொழுது யார் வாங்கிக் கொள்கிறார் அவனே என்னை காட்டிக் கொடுப்பான் என்பதை யூதாஸ் காரியத்தை காட்டிக் கொடுப்பார். பகிரங்கமாக என்ற இடத்துல அதை வெளிப்படுத்தவும் செய்கிறார். காட்டிக் கொடுக்க போகிற என்று அறிந்திருந்தும் அவனுக்கு அப்பத்தை கொடுத்தது அடையாளமாக மாற்றுகிறார். வியாகரப்படவும் ஜெபிக்கவும் அவரை கெத்செமனேக்கு இங்கிருந்து கடந்து போகும்போது இது யூதாஸ் காரியத்தோடு இல்லை, இருக்க மாட்டேன் என்பதும் தெரியும். அவருக்கும் அந்த சமபந்தியிலே இடம் கொடுக்கிறார். அது பாரபட்சம் இல்லாத அந்த அன்பை அவர் வெளிக்காட்டிக் கொண்டே இருக்கிறார். அப்பத்தின் திராட்சரசத்தை உங்களுக்கு கொடுக்கும் பொழுது இது என்னுடைய சரீரம், என்னுடைய ரத்தம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அங்கே அவருடைய ஜீவன் அவருடைய ஜீவன் அதற்குள்ளாக இருக்கிறது. அவருடைய சரீரம், அவருடைய ரத்தம் என்றார். அவருடைய ஜீவனுக்கு அடையாளம், அவர் வாழ்க்கைக்கு அடையாளம். தன்னுடைய வாழ்க்கையே கொடுத்து, தன்னுடைய ஜீவனையே கொடுத்து, தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி, தன்னுடைய சரீரத்தையே சிதைக்கு கொடுத்து தியாகம் பண்ணி அந்த அன்பை அவர் உறுதிப்படுத்தினார். அது இந்த நாளுடைய எல்லா செயல்பாடுகளும் இயேசு கிறிஸ்துடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. அதைத்தான் தலைப்பாக பார்த்தோம், ஜீவனையே கொடுக்கும் அன்பு, லைஃப் கிவிங் லவ், ஜீவனையே கொடுக்கும் அன்பு. அது இந்த அடையாளமாகத்தான் இந்த நாளே நாம் திருவிருந்தை நாம் உட்கொள்ள போகிறோம். அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அந்த பய உணர்வோடு கூட, பக்தி உணர்வோடு கூட பழைய உடன்படிக்கையெல்லாம் தகர்த்து விட்டு நமக்காக தன்னுடைய சொந்த சரீரத்தால் ரத்தத்தால் புது உடன்படிக்கை உண்டாக்கினார். அதற்கு அடையாளமாக இருக்கிற இந்த திருவிருந்தை அந்த பயபக்தியோடு நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நோக்கம் ரட்சிப்பு என்ற தெய்வ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் உறுதிப்படும். இதன் மூலமாக கர்த்தர் நமக்கு அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். அந்த அன்பையும் நாம் மிக தலைமையோடு கூட அத்தனை தகுதி உள்ளவர்கள் அல்ல, ஆனால் அந்த அன்பை இந்த திருவிருந்து மூலமாக நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆக அந்த ஒரு மனப்பான்மையோடு தாழ்மையோடு கூட தேவனுடைய அன்பையும் இந்த திருவிருந்து மூலமாக நாம் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அதுதான் இந்த நாளின் நோக்கம். இந்த நோக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த திருவார்த்தைகளால் கட்டளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.